எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஊர்ல ஒரு ஞானி ஆற்றங்கரை ஓரமா தவம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்ப தலைவன் தன் குடும்பத்தின் வறுமையில பசியை போக்குறதுக்கு எங்கெங்கயோ உணவு தேடி அறிஞ்சு அந்த ஆற்றங்கரைக்கு வரான். அவன் ஆற்றுல எட்டி பார்க்கறான். அந்த ஆற்றுல நிறைய ஆமைகள் இருக்கு. சரி ஆமையை பிடிச்சிட்டு கொண்டு போய் வீட்டுக்கு சமைச்சு கொடுப்போம்னு கடகடன்னு ஓடி போய் ஒரு ஆமையை பிடிச்சு கொண்டு வந்து கரையில விடுறான். இவன் பிடிச்சிட்டு அடுத்த ஆமையை எடுப்போம்னு போனா இந்த முதல் பிடிச்சு விட்ட ஆமை இவனுக்கு பின்னாலே கிடுன்னு தண்ணிக்கு ஓடு. என்னடா இது ஆச்சரியம்! திருப்பி கொண்டு அதே ஆமையை விட்டுட்டு இன்னொரு ஆமையை பிடிப்போம்னா அது பின்னால வருது. அவனால முடியல. அந்த ஆமை ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. இதை அந்த துறவி பாக்குறாரு. அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? வீட்டுல பசியோட குடும்பம் வாடிட்டு இருக்கு. இவனுக்கும் ஆமை பிடிக்க தெரியல. ஆனா சொல்லி கொடுத்தா தான் பாவம் செய்ததாயிடும். ஆனபடியா அவர் நிஷ்டையில் இருந்தபடி ஒரு வாக்கியம் சொல்றார். ஆமை பிடிப்பவர்கள் அதை மல்லாத்துவார்கள், நான் அதை சொன்னால் பாவம் என்றார். இப்ப அவனுக்கு காதுல விழுந்துச்சு. ஓஹோ, ஆமையை புரட்டி போட்டா ஓடாது இல்லட்டு டக்குனு அந்த ஆமையை புரட்டி போட்டான். எத்தனை ஆமை வேணுமோ அத்தனை ஆமையை வந்து புரட்டி போட்டான். அவனும் கிட்ட போய் பசியாறிட்டான். இவரும் பாவம் செய்யல. ஆண்டவன் ஜெயிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பை மட்டும் கொடுக்க மாட்டான். சில செய்திகளை இப்படி இலைமறை காய்மறையாக தருவான். கேட்டு நடந்தா நீங்க பிஸ்தா வாழ்க்கை ஜெயிக்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.